ஸோ காய்ஸ் ஃபைனலி இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கிளம்புறோம். செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கையை கொடுங்க என்னது துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்ற மாதிரி நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். சொல்லு, தெரியுமா? தெரியாது, வா அடுத்த ஸ்பாட்டில் போய் பார்க்கலாம். சூப்பரான இடங்க. ஸோ இது வந்து நீங்கள் போன வீடியோவில் தான் பார்க்க முடியும். இப்போ வந்து ஓகே உட்காருங்க. வெண்டக்கட்டை ஃபால்ஸ் உட்காரு. கிளம்பா கிட்டு கிளம்பும். ஸோ மொபைலு, பர்ஸு, கோப்ரோ எல்லாம் இருக்குது. ஸோ அடுத்த ஃபால்ஸ் வந்து நம்ம கிளம்பிட்டோங்க. இந்த ஃபால்ஸ் வீடியோ வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஃபால்ஸ் பார்த்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா போன வீடியோ போய் பாருங்கள். வெறித்தனமாக இடம். நம்ம ரூம்லேருந்து கிளம்பி எப்படி இந்த ஃபால்ஸ் வந்தோம், இந்த ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சு, இங்கே இருக்க ட்ரோன் ஷாட்ஸு, இங்கே இருக்க சினிமாட்டிக் ஷாட்ஸு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் பார்த்ததில் ஒரு 10% தான் உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அனுப்பிக்கிறீங்க. நம்ம அடுத்தடுத்து நிறையா ட்ராவல் பண்ணுறோங்க. ஸோ நம்ம மழை வந்து நார்த் ஈஸ்ட் கிளம்பி இன்னைக்கு 15வது நாள். சிறப்புஞ்சில் இன்னைக்கு முதல் நாள் இது. ஸோ 2 நாள் மொத்தம் பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த மேகலாயக்குள்ளே மட்டும் சுற்றுறதுக்கு. ஸோ அது சிறப்புஞ்சி சுற்றி நிறைய இருக்கிறதுனால சிறப்புஞ்சியில் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி ஆள்கிட்ட போட்டு தங்கி இப்போ நம்ம சுற்றிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியான ஒரு பயணம், மனநிறைவான ஒரு பயணம். ஆல்ரெடி வந்து அந்த ஃபால்ஸை பார்த்ததே வந்து போதும்பா சிறப்புஞ்சிக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மனநிறைவு வந்துருச்சு. பட் நம்ம இன்னைக்கு நாளைக்கு ஃபுல்லாக சுற்ற போகிறோங்க. அதனால பயங்கரமாக இருக்க போகுது. அப்படியே வாங்க இன்னைக்கு எந்த ஃபால்ஸ் போகிறோம் அடுத்து அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே வந்து அந்த பழைய ஃபால்ஸ் பார்க்கல அப்படின்னீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ரோடு பாருங்க, அட்டகாசமாக இருக்குங்க. வெறும் நீங்கள் நாயை பார்த்தாலே ஆகாசம் ஆயிடுவோம். அட்டகாசம் அமர்க்களம். ஸோ அந்த ரோடை பாருங்க, பயங்கரமா இருக்கு ரோடு. வேற லெவல், வேற லெவல். ஆஹா, தெரியாத முன்னாடி வந்து பண்ணிருக்கிறேன். இங்க வந்து 2.5 கிலோமீட்டர்ல சொன்னாங்க வாட்டர் ஃபால்ஸ். பெட்ரோல் வேறு போடணும், பெட்ரோல் கம்மியா இருக்கு. சரி போய் பார்த்துட்டு. வெல்கம் டு வைசுடன் வாட்டர் ஃபால்ஸா. நீங்களே வந்துருச்சு. வாட்டர் ஃபால்ஸ் தெரியுமா தெரியல இந்த கோப்ரோல, சாரி இந்த ஆக்ஷன் கேமரால. அந்த வாட்டர் ஃபால்ஸை நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவை போய் பார்த்துருப்போம். ஆஹா 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 ஆஹா, அருமை அருமை அருமை. வெறித்தமா வெறித்தமா, சிக்கு 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 சிக்கு, வேற மாதிரி வேற மாதிரி. போற வழி அட்டகாசமா இருக்கு, போற இடமும் அட்டகாசமா இருக்குங்க. கத்தனவே மாசம் நான் போன வீடியோ அப்படிதான் லாங்கா லென்த்தாக எடுத்து வச்சிருக்கேன். மோட்டர் லாகிங் பண்றப்பையும் சரி, அங்க உள்ள போறப்பையும் சரி. ஸோ இந்த வீடியோவும் லென்த்தியாக தான் எடுக்க போறேன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ கத்தனவே மாசம் இல்லை. கையை வந்து நமக்கு ஆக்ஷன் கேமரா கொண்டு போக மனசு வரல. அதனால ஜாலியாக எடுத்துட்டு இருக்கேன். ஆக்ஷன் கேமரா பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு மெமரி கார்டு இருக்கு, ஒரு SD கார்டு இருக்கு, எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப் எங்க இருக்கு, டிக்கெட் கவுண்டர் இங்க இருக்கு. கீழே தான் போடும் போது. ஸோ காருக்காரங்க பாட்ட போறா, நம்ம அப்படியே எப்படி 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 போலாம். ஓகே, ஸோ இன்னுக்குள்ளதான் இருக்கு, நிப்பாட்டியாச்சு. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம 2வது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். முதல் ஸ்பாட் பார்க்கலன்னா கரப்போ மறக்காமல் இன்னொரு வீடியோ இருக்குது, அதில் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோம். என்ன ஃபால்ஸ்னு இது இல்லையா? நல்லா எம்முன்னு ஆரம்பிச்சது. நாங்கள் போயிட்டு வந்துட்டு நேம் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறோம், டெக்ஸ்ட்டில் வந்துருக்கோம் உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ பாருங்கள், இறங்குற படியை பாருங்கள். நான் அப்படியே எனக்கு மொபைலில் ஷார்ட்ஸ் எடுத்துக்கிறியா? என்னது? ஸோ இறங்குற படியை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. வாய்ஸ் வாடாங் ட்ரக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பாயிண்ட் அது. ஓகே, இங்கே தான் வந்திருக்கோம் நம்ம. இந்த இடத்துல தான் அப்படியே கீழே போக போகிறோங்க. ஸோ நல்லா நட்டுக்குத்தலாக கீழே இறங்குது, பயங்கரமாக இறங்குதுங்க கீழே. பார்ப்போம் இந்த இடம் நமக்கு என்ன ஆச்சரியத்தை கொடுக்க காத்திருக்குன்னு தெரியல. மொதல் இடம் போனோம், அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் டெக்கத்தலான வாட்டர் ஃபால்ஸ்னு அதுக்கு பேர் வச்சுருக்கோம். நீங்கள் முடிஞ்சால் நெட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நாங்கள் பேர் கீழே மென்ஷன் பண்ணுறேன்.
இப்போ நானும் கோகுலன்னா முன்னாடி வந்து விக்கியும் அவனும் கீழே போயிட்டாங்க, பெரியனும் கீழே போயிட்டாங்க. ஸோ அவங்க போய் பார்த்துட்டு சொல்லட்டும், இல்லைன்னா ஃபோன் விட்ருவாங்களே. ஆமாம் அதே தான். அண்ணே நான் வெள்ளைக்கவி இந்த வட்டம் ட்ரக்கிங் போகும்போது தேனி கும்பக்கரையிலேருந்து ஏறிட்டோம்ண்ணே. தெரியாதனமா அப்படி அந்த வழியில் வந்துட்டு அவர் கூட சேர்ந்து நீதிபுரோட சேர்ந்து கொண்டு எடுத்துருச்சு. பேக்கில் ட்ரோனு, லக்கேஜ், எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போய் மேலே ஏறுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சு. நாக்கு தள்ளி செத்து கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது பாதை நட்டு குத்தலாம் இருக்குண்ணே. எல்லாமே 8 கிலோமீட்டருமே ஸ்டீஃப் தான், எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி வரல. ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும் பார்த்து திருப்பி அந்த பாதையை ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஆனால் ரேட்டு கூட்டாங்க. ட்ரக் தமிழ்நாடு போட்டு 3000 ரூபாயை போட்டாங்க. இப்போது நம்ம போகும்போது 1500 இருந்துச்சா. ஆமாம், இப்போ 3000 ரூபா ட்ரக் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா. கேம்பிங் அவனே கொடுத்துட்றான். ஆமாம், எல்லா டென்ட்டு ஃபுட்டு எல்லாமே அதே பேக்கேஜ் தானா. அவன் என்னன்னா 1500 ரூபா கவர்மெண்ட் கமிஷன் எடுத்துக்கிடுவாங்க, 1500 ரூபா அவங்களுக்கு அதே பேமெண்ட் தான். ஸோ காய்ஸ், வெள்ளைக்கவி ட்ரக்கிங் நம்ம கொடைக்கானலில் இருக்குது. ஒரு சூப்பரான இடங்க அது. அதுவுமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸ்லேயும் போட்டிருப்பேன் நான். சூப்பராக இருக்கும், அதை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சிரபுஞ்சியில் வந்து நம்ம ட்ரக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரக்கிங்காக ஹைக்கிங்கான்னு தெரிலது, இன்னி கொஞ்சம் கீழே இறங்கினா தான் தெரியும். ரிமைண்ட் பண்ணது அதனால். ஆமாம், இதே மாதிரி கொஞ்சம் ஆரம்பத்தில் இறங்கும்போது கொஞ்சம் அப்படியே கல்லாக செதுக்கி வச்சுருப்பானுங்க. இது ஆனால் கொஞ்சம் அது படிக்கட்டு கட்டின மாதிரி இருக்குது, அதை செதுக்கி வச்ச மாதிரி இருக்காது. அது ரெண்டு டிஃப்ரென்ஸ் அவ்வளோ தான். பட்டு காடுகள், இயற்கை எல்லாமே ஒன்று தான். பயங்கரமான ஒரு பயணம். ஸ்டிக்கை வந்து அவன் பெரிய அந்த பேக்கில் இருக்க கொண்டு ஓடிட்டான் கீழே. ஸோ சிரபுஞ்சியில் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஆஃப் பீட் பிளேஸில் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இந்த ஊரோட மன்னர் ஒருத்தவர் இறந்துட்டு முக்கியமான ஒரு ஆள். அதனால் வந்து நிறையா இடங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதில் சில முக்கியமான இடங்கள் மட்டும் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் மேகலாயா சிரபுஞ்சி வரணும்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் நாளைக்கு ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறோம். அதனால் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால். இந்த மோட்டோ ரைடு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே அபூர்வம் தான். இது வரையும் பார்த்தீங்கன்னா யாரும் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிலாம் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க மோட்டோ விளாகிங் வந்தவங்க. நம்ம வந்து மோட்டோ விளாகிங் பண்ணி எக்ஸ்ப்ளோரும் சேர்ந்து அதில் பண்ணிகிட்ருக்கோமா. ஸோ பார்க்கலாம். அடி கீழே போகுது, செம்மையாக போகுது. குப்பை தொட்டிக்கு பாருங்கள் அழகா மூங்கில் கூடையிலே வச்சு போட்டுருக்காங்க. இங்கிட்டும் கீழே இறங்குது, இங்கிட்டு படியாகவும் கீழே இறங்குதுங்க. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியலை, ரெண்டு எங்கே போய் சேருதுன்னு தெரியலை. ஆஹா, அப்படியே இறங்குது. வியூ பாயிண்ட்டு, வாட்டர் ஃபால்ஸு. ஓ, வியூ பாயிண்ட் தனியாக, வாட்டர் ஃபால்ஸ் தனியாக இருக்கும். உங்களுக்கு இந்த போட்டிருக்காங்களா, வே டு வியூ பாயிண்ட்டு, வே டு வாட்டர் ஃபால்ஸ்னு போட்டிருக்காங்க. நம்ம ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாவ், ஹாய். நல்லா இருக்குல்ல? டேய், என்ன சாகசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அங்கே போய்? சரிங்க, கிருட்டு வாட்டர் ஃபால்ஸ் போவோம்.
ஸோ மேலே ஏறிட்டு இருக்கேன். இப்போது வாட்டர் ஃபால்ஸ் வந்து ட்ரோன் ஷாட்டில் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன்னா கீழே வந்து வாட்டர் ஃபால்ஸ், இந்த வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலாமா, பட் இப்போ என்னடா பாலம் உடஞ்சி அந்த பக்கம் போகிறதுக்கு பாதை இல்லை, அதனால் பாலம் கட்டிகிட்டு இருக்காங்களா. ஸோ அதனால் எப்படி ஒரு மாதம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. ரெடி ஆனதுக்கப்புறம் தான் கீழே போய் நம்ம என்ன பண்ண முடியும், குளிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு மட்டும் வந்துவிட்டோம். சூப்பரான ஃபால்ஸுங்க, அப்படியே லேயராக இருக்கும். நீங்கள் சிறப்புஞ்சின்னு போட்டாலே இந்த வாட்டர் ஃபால்ஸாக ஃபஸ்ட்டு வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாட்டர் ஃபால்ஸு இப்போ பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக பண்ணுறோம், மேலே ஏறுறோம். அடுத்து ஒரு இடத்துக்கு போக போகிறோங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸு கீழே இறங்கி வர வழி ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் மேலே ஏறி போகும்போது நாக்கு தள்ளும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்துடுங்க. ஒரு மாடரேட்டு தான் அது, மாடரேட்டு கூட இல்லை, ஈஸி தான். எல்லாராலும் இறங்கி மேலே ஏற முடியும். கால் வலி வயசானவங்களாக இருந்தாங்கடா கொஞ்சம் பார்த்து கூட்டுவாங்க, இல்லை கூட்டு வராமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. நானும் ஒரு ஃப்ளோவில் மலையாளம் அவங்க ஒரு பேச்சுக்கு மலையாளம் தெரியுமான்னு கேட்டால் மலையாளத்துலேயே பேசுகிறதா. இங்கே பாரு, இப்போ அந்த பேக்குள்ளே தான் என் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. அந்த பேக் எடுத்து நீ கொண்டு போயிட்டு வெறும் கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் பாரு, ஸ்டாண்டு அவ்வளோ ஸ்டாண்டு வச்சுட்டு. ஸோ இப்போ கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. 2 பேர் பாருங்கள் ஒரே பேக் வச்சுட்டு நம்ம கன்ஃபியூஷனு மாற்றி தூக்கிட்டோம். 2 பேர் வாட்டர் கேன் ஒரே மாதிரி ஒரே சைடில் வச்சுருக்காங்க. எல்லாமே பயணத்து ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகுது. ஃபைனலி மேலே வந்துட்டோம். என்ன பேரு? और बाकी जो वाइस वोडोंग वाटरफॉल्स लाल्टीट्यूड विलेज। नहीं हम 4 आदमी एक साथ आए। बाइक में Yeah, but I love Vijay Sethupathi. Yes, and, we love Vijay Sethupathi. People and, asked me, are you Malayali? Surya. My childhood la bandha I was question is, are you fan of Malayali? Vijay. എനിക്ക് തമിഴ് മൂവീസ് ഒന്നും നോക്കില്ല, ഞാൻ മലയാളം മൂവീസ് മാത്രം. துல்கர் சல்மான் சார், துல்கர் சல்மான் வணக்கம். படிக்க தெரியும். Really? அதும் because of Vijay. I bought this you know that language book illa. I'm just உருட்டா ഞാൻ എനിക്ക് മലയാളം സംസാരിക്കാൻ അറിയാം, വായിക്കാൻ അറിയാം. தான் போட்டியே. அதேதான், அதனால தான் கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ வெற்றிகரமாக 2வது ஃபால்ஸ் வந்து நம்ம சிறுபஞ்சில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். வெறித்தனமான வாட்டர் ஃபால்ஸ் இது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்டா, சாப்பிட போகிறோம். காலையில் சாப்பாடு நீ சாப்பிடல, சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே பெட்ரோல் போடணும் வண்டிக்கு, அதையும் போட்டுட்டு அடுத்து இன்னைக்கு இன்னும் 2 வாட்டர் ஃபால்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்க்கலாம். லட்ச பிடிச்சி இழுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உட்கார பெரியனே போலாம். டஸ்ட்டு வண்டி என்னைக்கு வாட்டர் வாஷ் பண்ண போறேன்னு தெரியல, பயங்கரமான வாட்டர். ஸோ காய்ஸ், வெற்றிகரமாக 2வது வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சாச்சு. இப்போ பாருங்க, மிஸ்ட் எல்லாமே கிளியரா இருக்கு. நம்ம இருக்கும்போதெல்லாம் ஃபுல் மிஸ், நம்ம இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இங்கிட்ட நேரம் தானா இந்த பக்கம்டா. ஸோ இது கடவுளாக இருக்கு. ஓகே, இப்போ மிஸ்ட் இல்லாமல் பயங்கர கிளியராக இருக்காருங்க. நம்ம வரும்போதெல்லாம் ஃபுல் மிஸ்டாக இருந்துச்சு. ட்ரோன் பெருசாக ஹீட்டாக ஏற்றமில்லை, நம்ம லேண்டே காட்டமில்லை. ஓகே, அடுத்த இடத்துல போய் நம்ம காட்டுவோம். அது எல்லா இடமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். வேற அழகாக இருக்குங்க, அது பயங்கரமாக இருக்கு வாட்டர் ஃபால்ஸு. சூப்பரான இது வந்து 2வது வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோன்னா கீழே லேயராக இருந்துச்சு பார்த்தீங்களா, கீழே போய் குளிக்க முடியும். பட் நம்மளால வந்து இப்போதைக்கு
அங்க ஒரு பாலம் ஒன்று உடஞ்சிருக்கா, சரியாக 2-3 நாள் ஆகும் இருக்காங்க எங்களுக்கு. அதனால அங்க போயிட்டு இப்போ கீழே குளிக்கிற இடத்துக்கு போகல, வியூ பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. அங்க ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்திருந்தோம், அந்த ட்ரோன் ஷாட்ஸும் பார்த்துருப்பீங்க. நான் குட்டி குட்டி வீடியோ போடுறேங்க நம்ம சிறப்புஞ்சில, ஏன்னா ஒரே வீடியோ போட்டா பார்க்க மாட்டேங்க, அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். அதனால ஷார்ட்ஸ் தனித்தனியா எப்பயும் போல போட்டுவோம். வீடியோ வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஃபால்ஸையும் நம்ம தனித்தனியாக குட்டி குட்டி வீடியோ 10 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு போட்டால் கூட பரவாயில்ல. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மலையாளிஸ் ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்களா, அவங்களையும் நம்ம மீட் பண்ணோம். அவங்களோட ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு 15 நாள் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு தான் நாங்க மலையாளிஸ் இல்லை தமிழ் இல்லை கன்னடா அப்படி பார்த்தோன்னா நேற்று நைட்டு இன்னைக்கு மட்டும் தான் பார்க்குறோம் நாங்கள். சரி, சிக்கிம்லேயே ஒரு ஆளை கூட பார்க்கல, தமிழ் பேசுகிற ஒரு ஆட்களை கூட பார்க்கல, அந்த ஆர்மிக்காரங்க தவிர. நேற்று தான் வந்து எங்கே பார்த்தோம், நேற்று வந்து நம்ம அந்த லேக் போயிருப்போம். அந்த லேக்ல வந்து நான் ஒரு ஓல்டு கப்பலில் மீட் பண்ணோம். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு யங் கப்பலில் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு ஒரு மாதிரி நிறைவான ஒரு பயணம். ஸோ என்ன பண்ண போனோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னும் நாங்கள் முடிக்கல. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நான் வரும்போது இந்த இடம்லாம் மிஸ்டாக இருந்துச்சா, அதனால இப்போ கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு உங்கள்கிட்ட சும்மா அப்படி பேசி பாருங்க. நான் எப்படி இருக்குன்னு பாருங்க. போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோ முடிவு கூட போய் பாருங்க, வெள்ளை வெள்ளையாக பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அப்படியே அட்டகாசமாக அப்படியே கிரீனரியாக உங்களுக்கு இந்த இடத்தோட அளவெல்லாம் தெரியும். நல்ல வேலை சன்லைட் வரல, சன்லைட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியாது. இந்த இடம் லைவ்லியாக இருக்கிறனால தான் உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கு. அதனால எனிவே இயற்கைக்கு நன்றி. எப்பயுமே நம்ம இயற்கையை நம்பி தான் நான் பொதுவாக பயணம் பண்ணுறது, மற்றவங்க எப்படின்னு தெரியல. நான் இயற்கையை ரொம்ப நம்புவேன். அது எந்த இடத்துலையும் நம்மளை கைவிடாது, எல்லா இடத்துலையும் நம்மளை காப்பாற்றி கூட்டு வந்துடும் அப்படின்னு நம்பி நினைச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. எனக்கு இன்னைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. நாங்கள் கேட்ட மாதிரி வந்து பார்த்தோன்னா காலையில் பயங்கர மிஸ்டியாக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் மிஸ்டி கிளியராக இருந்துச்சு, இப்போ நல்லா கிளியராக இருக்கு. அதனால ஜாலியாக அப்படியே போயிருங்க பயணம். நாங்கள் அடுத்து என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து நான் அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் போகிற வழி ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குங்க. அட்டகாசம் தான் அட்டகாசம், அப்படி ஒரு அட்டகாசம். கூட்டமே இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு வீக் டேஸ்ன்றதுனால கூட்டம் இல்லாமல், வீக்கெண்டுக்கு வந்து நம்ம இடமா பிரித்து எடுத்துருவாங்க, வரிசை நிற்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். வீக் டேஸ்ன்றதுனால அப்படியே கூட்டமே இல்லாமல் அழகா அழகா அழகழகாய் அற்புதமான்ற மாதிரி ஜாலியாக நம்ம மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு மூணு காரு அதுதான் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எங்கே போகிறோம்னு தெரியல, அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே வருவோம். நேராக ஃபஸ்ட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறோம். உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். தமிழ்நாட்டில இருந்து இங்கே வந்து பைக்ல எடுத்து சுத்திட்டு இருக்கோம். நல்லா இருக்கும் சப்போர்ட் பண்ணா. இடம் நல்லா இருக்குங்க. கத்தனே மனசில்ல, வரும்போது சரி போகும்போது சரி கத்தனே மனசில்ல, அப்படியே சூப்பரா இருக்குங்க. அழகா எங்க நின்று எடுத்து நீ எப்படி போட்டோ எடுத்தாலும், போட்டோ எடுக்கவே தெரியாத எடுத்தா கூட இந்த இடத்துல அழகா இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, இட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்புஞ்சி. என்னடா பெரிய மேகலாயா சிறப்புஞ்சின்னு கூட நினைச்சேன் நானு. இன்னைக்கு வந்து ஏன் அப்படி சொல்றாங்க, நான் கிங்குடா அப்படின்ற மாதிரி அது ப்ரூவ் பண்ணிருச்சு. அது இங்கிட்டவே ஒண்ணு போகுது ஆஃப் ரோடு நினைக்கிறேன் மேல போறதுக்கு. வெல்கம் டு மாவ்ஸ் ஃபால்ஸ்.